ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி நீங்க படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் அவங்க தீபா. ஓகே, இன்னைக்கும் நீங்கள் கேட்ட டாப்பிக்கில் தான் நான் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நிறைய செட்ஸான கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு ஆன்ட்டி எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போய் நம்ம ஆன்ட்டி வெல்கம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்ட சில கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, வெரி குட் மா. பொருத்தனை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே ஆண்டி, இந்த பொருத்தனை சொல்றாங்கல்ல ஆண்டி, பொருத்தனைனா என்ன ஆண்டி? பொருத்தனை அப்படின்றது வந்து ஒரு காரியத்தை குறித்து நான் தேவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி. பொருத்தனைகள் அப்படின்றத வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது நிபந்தனையோடு கூடிய பொருத்தனை ஒன்று இருக்குது, நிபந்தனையற்ற பொருத்தனை ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் இதை வந்து எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்வேன், ஒரு காணிக்கையை கொடுக்குறேன், அல்லது ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுறேன், அல்லது ஏதோ ஒன்று நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்றதான் பொருத்தனை. ஒரு பக்கம் அது நிபந்தனை உள்ள பொருத்தனை, எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிலர் வந்து பொருத்தனை வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க, ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, நான் இதை வந்து உங்களுக்காக செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. அதுதான் பொருத்தனை. ஓ, ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ இந்த பொருத்தனை வந்து எல்லாருமே செய்யணுமா ஆண்டி? பொருத்தனை என்பது டோட்டலி கம்ப்ளீட்லி 100% ஒரு பர்சனுடைய ஃப்ரீ வில். ஒருத்தர் பொருத்தனை செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். வேதத்தில் பொருத்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்கேயுமே சொல்லலை, ஆலோசனையாக தான் வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குமே தவிர எங்கேயுமே இது ஒரு கட்டளை கிடையாது. அப்போ என் வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை கூட நான் பண்ணலன்னா நான் பாவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓ, ஓகே ஆண்டி. ஆண்டி, அப்போ வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம இந்த பொருத்தனைகளை வந்து செய்ய முடியுமா ஆண்டி? கட்டாயமாக செய்யலாம். ஆண்டவருக்கு தான் நம்ம பொருத்தனைகளை செய்கிறோம். பொருத்தனை அப்படின்ற கிறிஸ்தவ கான்செப்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே தேவனுக்கு செய்கிறது தான் பொருத்தனை. ஓகே, அஃப்கோர்ஸ் மேரேஜில் வந்து முக்கியமாக நம்ம வந்து அது ஒரு பொருத்தனை தான். உடன்படிக்கையில் அந்த பொருத்தனைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மேபி அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. பட் தேவனுக்குத்தான் மோஸ்ட்லி நம்ம வந்து பல பொருத்தனைகளை நம்ம செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன் ரீசன், நம்ம கிறிஸ்தவத்தில் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் சொந்த குமாரனே நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால நம்ம வந்து அவருக்கு பொருத்தனைகளை நம்ம செய்கிறோம். அவர் இருக்கிற பெஸ்ட்டை நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து ஆண்டவருக்கு சில பொருத்தனைகளை செய்யலாம். கட்டாயமாக தேவனுக்கு பொருத்தனைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிப்ளிக்கல், இட்ஸ் நாட் அன்பிப்ளிக்கல். வேதத்தின் அடிப்படையிலான ஒரு காரியம்தான், வேதம் சொல்கிற ஒரு காரியம்தான், அதை செய்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போது இந்த பொருத்தனைகள் செய்தால் தான் நமக்கு வந்து இந்த பிளெஸிங்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா ஆண்டி? அங்கே தான் பெரிய கொஸ்டினே வருது. இந்த பொருத்தனைகள் அப்படின்றது வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொருத்தனைன்னு எடுத்துக்கிட்டா, ஆண்டவரே நான் இதை வந்து உங்களுக்காக செய்கிறேன், நீங்கள் இதை எனக்காக செய்யுங்க அப்படின்னு இந்த பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ஆக்கிடுறாங்க. இதை நீங்கள் எனக்கு செஞ்சால் நான் இதை வந்து உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு. சரி, நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவன் இலவசமாய் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது நான் இதை செஞ்சால் தான் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமாரனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, நமக்காக இலவசமாக கொடுத்துட்டார். நம்ம ஏதோ ஒன்று கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒன்றுமே கொடுக்காத போவே அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் கொடுத்துட்டார். அப்போ பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து செலுத்தப்பட்ட பின்பு அவர் மூலமாக சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு
பரிபூர்ணமாக இலவசமாக கிடைக்குது. அப்போ when I am receiving all the blessings free, எதுக்காக நான் அதுக்கு போய் பொருத்தனை பண்ணணும்? புரியுதா? அதாவது அந்த பொருத்தனை செய்கிறத உற்சாகமாக நான் செய்யலாம், பட் அந்த பொருத்தனை பண்ணினால்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொருத்தனைகளை வந்து அப்படி செய்கிறாங்க. பட் வேதம் தெளிவாக சொல்லுது, நமக்கு வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபையினால் உண்டான ஆசீர்வாதங்கள். இப்போ நான் பொருத்தனை பண்ணித்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னா இது கிருபை இல்லை, இது கிரியை. கரெக்டாக? நான் ஆண்டவருக்காக ஒன்று செஞ்சுட்டேன், செஞ்சதுக்கு கிரியை அப்படின்றத பவுல் அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு? கிரியைன்றது ஒரு மனுஷன் செய்கிற காரியத்துக்குரிய கூலி அப்படின்றார். ஸோ அப்படின்னா நான் உங்களுக்காக இதை செய்கிறேன், நீங்கள் கூலியாக எனக்கு திரும்ப இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதமே கிடையாது. கரெக்டாக? அக்கார்டிங் டு த பைபிள், வேதத்தை பொறுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கறதெல்லாம் கிருபையினால் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பொருத்தனை செய்தல் வந்து நம்ம ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக பொருத்தனை செய்யக்கூடாது. ஆக்சுவலாக மேலே சொல்லப்போனால் செய்யக்கூடாது. இப்போ வந்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அன்னாள் வந்து சொல்கிறா, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் நான் என்ன செய்கிறேன், அவனை திரும்ப உமக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றா. ஸோ அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை அப்படின்னா, சம்திங் தட் இஸ் ஆஸ்ட் ஆஃப் காட் டு ரிட்டர்ன் டு காட். நான் எதுக்காக கேட்குறேன்னா எனக்காக நான் கேட்கல, நான் உங்களுக்கே திரும்ப கொடுக்கறதுக்கே நான் கேட்குறேன் அப்படின்றப்போ அந்த பொருத்தனை வேறு. பட் இது எப்படின்னா பார்கெனிங் மாதிரி ஆக்கிடக்கூடாது. எனக்கு வந்து நீங்கள் இதை கொடுத்தா நான் இதை வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் கொடுக்குறதுனால ஆண்டவருக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவருக்கு எல்லாமே அவருடையது தான், அவரிடத்துலேருந்து தான் அவர் எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. ரைட்டா? ஸோ நான் ஒரு பொருத்தனை போட்டு ஆண்டவருடைய கையை முறிச்சு அவரை வந்து வலுக்கட்டாயமாக கொடுக்க வைக்கிறது இல்லை பொருத்தனை. பொருத்தனைன்றது வந்து ஒரு உற்சாகமாக நான் தேவனுக்கு கொடுக்குற ஒரு காரியம். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பொருத்தனைகள் அவசியமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பட் அதே நேரத்தில் அப்படி இலவசமாக இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை நான் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு நன்றியின் காணிக்கை அல்லது ஒரு நன்றியின் செயலாக ஆண்டவருக்கு என்னுடைய கிராட்டிடியூடை காட்டுறதுக்கு, நீங்கள் இவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கீங்களே எனக்கு, நான் உங்களுக்கு வந்து நன்றி அறிதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி அறிதலை காண்பிக்கிறதுக்கு நான் பல பொருத்தனைகளை ஆண்டவருக்கு நான் செய்யலாம். ஓகே? ஸோ இந்த பொருத்தனை ஆசீர்வாதத்துக்கு அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை. அப்போ செய்யணுமா செய்ய வேணாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாய் செய்யலாம். இது ரொம்ப நல்லது. சரிங்க ஆண்டி. ஆண்டி அப்போ எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம அந்த பொருத்தனை பண்ணலாம் ஆண்டி? ஒன்று, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தாராளமாக பொருத்தனை செய்து அவருக்கு நான் காணிக்கைகளை செலுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்கலாம். முக்கியமாக இன்னொரு இடத்துல நான் சொல்வேன் என்னென்னா, சில அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா? அதை ஒருவேளை அந்த அடிமைத்தனம் ஒரு பாவமாக கூட இல்லாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு பாவமே இல்லை, பட் எனக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றப்போ அந்த பழக்கம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் ஏதோ ஒரு இடையூற கொண்டாருது அப்படின்னா நான் வந்து அந்த பழக்கத்தை அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நான் ஆண்டவருக்காக நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒருத்தர் வந்து ரொம்ப நாவல்ஸ் ரீட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்னோடய வாழ்க்கையில் ஒரு உண்மையிலே ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரீடிங், ஒரு கையில் எனக்கு ஒரு புக்கை கொடுத்துட்டிங்கன்னா இம்மீடியட்டாக நான் வாஸ்து முடிச்சுட்டு தான் அந்த புக்கை கீழே வைப்பேன். அப்படி இருக்கும்போது நாவல்ஸ், இப்போ வந்து கதைகள் வந்து வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் கொடுத்தா வாசிக்கிறது கஷ்டம், ஆனால் ஒரு நாவலை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், டக்கு டக்கு டக்குன்னு உட்காந்து வாசித்துரும். அந்த மாதிரி பெரிய பெரிய நாவல்ஸ், எனக்கு நிறைய கதை புக்ஸ் அந்த மாதிரி வாசிப்பேன் நான் முன்னாடி. அப்போ என்ன பார்த்தேன்னா, அது சில நேரத்தில் நம்ம சிந்தையை வந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருது. நான் வாசித்த ஒரு உண்மை இல்லாத ஒரு கதை வந்து நம்ம சிந்தையை வந்து என்ன செய்யுது, நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை என்னால் சிந்திக்க முடியல. இப்போ என் வாழ்க்கையில் இருக்க அந்த ஒரு ப்ராக்டிஸ், எனக்கு அந்த ரீடிங் ஹேபிட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அது ஒரு நல்ல ஹேபிட் தான், கெட்ட ஹேபிட்டே கிடையாது.
பட் இது வந்து என்ன பண்ணுது, நான் வந்து இந்த ஸ்டோரிஸை வாசிக்கும் பொழுது, இந்த மாதிரி இந்த நாவல்ஸை வந்து நான் வாசிக்கும் பொழுது இதே நம்ம தலையில் ஓடுது, இதே நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளுது. என்னால் பைபிளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பைபிளை வாசிக்க முடியல. அடுத்தது சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா எந்திரிச்ச உடனே அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிச்சிடும் அப்படின்ற அந்த ஒரு காரியம். தேவனுக்கே மேலே நம்முடைய வாழ்க்கையில் சில ப்ராக்டிசஸ் போதுன்னு நம்ம பார்க்கும்போது பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இதை நான் உங்களுக்காக நான் வந்து என்ன செஞ்சிட்றேன், விட்டுடுறேன் அப்படின்றத நம்ம பொருத்தனை பண்ணோம். இப்போ இந்த பொருத்தனையை கை கொள்வதற்கு நமக்கு பலன் இருக்கா, நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்மளால் முடியாது. we cannot personally handle it. ஏன்னா பொருத்தனை பண்ணுறோம், ஆனால் அந்த பொருத்தனையை உடைக்கணுன்றதுக்கே பிசாசு நிற்பான். நீ தேவனுக்கு பண்ணிட்டியா, எனக்கு பண்ணல, தேவனுக்கு தானே பண்ணியிருக்கேன், நான் எப்படி அதை பிரேக் பண்ணுறேன் பாரு நிற்பான். பட் அந்த சிச்சுவேஷன்ஸில் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஸோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன், அந்த சுச்சுவேஷனில் ஆண்டவருக்கு அதை பொருத்தனை பண்ணி நான் வந்து அதை என் வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறேன் அப்படின்னாக்கா என் சொந்த பலத்தில் செய்ய நான் முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. தேவனுடைய ஆவியானவனுடைய பலத்தை நான் பெற்றுக்கொண்ட, ஆண்டவரே எனக்கு இது உதவி செய்யுங்க, இது எனக்கும் உமக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய இடையூறாக இருக்கிறது. நான் புக்ஸு சொன்னேன், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம டைமை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது எனக்கு வந்து ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம், ஒரு வேதத்தை வாசிக்கிறதுக்கோ ஜெபிப்பதற்கோ, காலங்கத்தாலே சிலர் வந்துடுவாங்க வீட்டுக்கு, வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், ஹோல் டே அந்த ஃப்ரெண்ட்ஸோடையே போயிடும் அவங்களுக்கு. அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இடையூறை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நான் தேவனுக்காக பொருத்தனை பண்ணி நான் விட்டு விடலாம். ஸோ அதை ஒரு லிமிட்ஸ்குள்ளே வைக்கிறதோ அல்லது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸை விட்டு விலகி போகிறதோ அப்படின்றது ரொம்ப நல்லது. ஓகே ஆண்டி, சப்போஸ் இந்த பொருத்தனை பண்ணிவிட்டு என்னால் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி வருமா? தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாமல் போனால் அது தப்பு, ரைட்டா? ஸோ அதனால் பைபிள்லே சொல்லியிருக்கு, ரொம்ப அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு ஒரு பொருத்தனை செய்யாதீங்க, மனம் பதறி எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க அப்படின்றத பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக சில பாதுகாப்புகளை தேவன் அதுக்காக வைத்திருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் பிள்ளை, வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை ஒரு பொருத்தனை பண்ணுறா, தகப்பன் அதை கேட்குறாரு, கேட்டுட்டு இல்லை இந்த பொருத்தனையை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஷீ இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் இட். அதை செய்ய தேவையில்லை, அந்த பெண் பிள்ளை வந்து அதை செய்ய தேவையில்லை அப்படின்னே பைபிளில் போட்டிருக்கு. அதே போல் மனைவி செய்கிறா, கணவன் வந்து அதை தடுக்கிறாரு அப்படின்னாக்கா அதை நிறைவேற்ற அவள் கடமைப்பட்டவள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் ஆண்டவர் அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் அப்போவுமே வச்சுருந்தாருன்னா, அந்த பெண்கள் பொதுவாக அந்த காலத்திலே வந்து பார்த்தோன்னா டிபெண்ட், அவங்க அப்பாவையோ அவங்க கணவனையோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் அவங்க பொருத்தனை பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலைகள் அவங்களால அது நிறைவேற்றாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த கணவனோ தகப்பனோ கேட்டு அதை வந்து தடுத்து நிறுத்திட்டா யூஆர் ஃப்ரீ ஃப்ரம் இட் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து கொடுத்துருந்தார். ஏன் அப்படி கொடுத்துருந்தாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லா பொருத்தனைகளும் செலுத்தப்பட முடியாத சூழ்நிலைக்கு போகலாம். அதனால ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்யும்போது we have to be very careful. ஏன்னா இப்போ வந்து நமக்கு அப்படிப்பட்ட நம்ம ரகசியமாக பண்ணிடுறோம், அப்பா அம்மாவுக்கு முன்னாடியோ அல்லது கணவனுக்கு முன்னாடியோ செய்யாமல் அவங்களுடைய பெர்மிஷனை கேட்காம நம்மளே செஞ்சிடுறப்போ அது நிறைவேற்ற முடியாமல் போனால் நிச்சயமாக அது வந்து நமக்கு ஒரு தடையை உண்டு பண்ணும் வாழ்க்கையில். ஸோ நம்ம we have to be very careful when making a promise or vow to God. ஆண்டவருக்குன்னு ஒரு பொருத்தனையோ ஒரு வாக்குறுதியோ நம்ம செய்யும்போது அதை நிறைவேற்ற எனக்கு முடியுமா, திராணி இருக்கா அப்படின்றத முதலாவது நான் பார்த்து செய்யணும். அப்படி நான் இருந்தது, நான் செய்ய ஆரம்பித்தேன், ஆனால் இடையில என்னால் செய்ய முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அட் த ஏர்லியஸ்ட் உங்களால் திரும்ப அதை செய்ய முடியும்னா அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா அது வந்து கட்டாயமாக வந்து நம்ம வாயின் வார்த்தையினால் நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளையே ஆண்டவருக்கு. அப்போ நான் அந்த பிரேக் பண்ணும்போது அது நிச்சயமாக ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரோ இல்லையோ, என் வாயின் வார்த்தையை நானே பிரேக் பண்ணதுக்குரிய ஒரு ரெப்பர்கஷன்ஸ், அது ஒரு எதிர்வினைன்னு சொல்லலாம், விளைவு கட்டாயமாக ஏற்படும். ஸோ அதனால் என்னால் வந்து கை கொள்ள முடியாத அல்லது நிறைவேற்ற முடியாத ஒரு பொருத்தனையை நான் செலுத்தாமல் இருப்பது நல்லது. செலுத்திட்டா நிறைவேற்றுவது ரொம்ப நல்லது அப்படின்றதான் உண்மை. பிகாஸ் அந்த பொருத்தனைன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த சைட் ஆஃப் காட். நான் ஒரு உண்மையுள்ள தேவனை நான் சேவிக்கிறேன்னா நான் தேவனுக்கு செய்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறேனா இல்லையான்றது இந்த பொருத்தனையிலையும் அடங்கியிருக்கு.
ஸோ பொருத்தனையை பண்ணிவிட்டு நான் செய்யாமல் போனேன்னா நிச்சயமாக அது வந்து எனக்கு எங்கேயோ என் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரத்தில் ஒரு பொருத்தனையை நம்ம பண்ணுறோம், ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் மகா பெரிய தடைகள் வந்துடுது, அல்லது மேபி ஹெல்த் வைஸ் ஆர் மேபி ஒரு பண விஷயத்துலையோ எதுலையோ என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் டு ஆஸ்க் காட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். நிச்சயமாக ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அதனால் அவர் வந்து இல்லை நீ சொல்லிட்ட, செய்யலைன்னா நான் வந்து உன்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன், கொன்றுவேன்னு ஆண்டவர் சொல்ல போகிறதே இல்லை. அவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் ஆண்டவரே நான் இந்த பொருத்தனையை செஞ்சேன், என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலை இருந்து நீங்கள் நிறைவேற்றாமல் போனீங்கன்னா யூ கான்ட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாது. எனக்கு இருந்தது ஆனால் நான் நிறைவேற்றலை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா அது தப்பு. ஏன்னா இது எப்போ நடக்கும்னா, நிறைய பேருக்கு இந்த பணம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து காணிக்கையாக கொடுப்பேன் அப்படின்வாங்க. பணம் வந்துடும், வந்த உடனே மனசு மாறிடும், கொடுக்கறதுக்கு மனசு வராது, அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. இல்லை முதல்ல நான் என் கடனை செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்குறேன்னு அந்த பொருத்தனை அவங்க நிறைவேற்றாமல் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமாக எங்கேயோ அவங்களுக்கு பிரச்சனை வரும், அவங்களால அது நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்போ அது சூழ்நிலை இருந்தது ஆனால் நீ நிறைவேற்றாமல் போன அப்படின்னா அந்த சூழ்நிலை நீ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு இது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, வரலை, நீங்கள் எதிர்பார்த்தது வரல, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பொருத்தனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் எனக்கு வரல, என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நம்ம கேட்கலாம். பட் ஆண்டவர் செய்கிறாரு, எனக்கு கேட்ட காரியத்தை செய்கிறாரு, செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பொருத்தனையை செலுத்தாமல் இருந்தேன்னா நிச்சயமாக அது தவறான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தயவுசெய்து பொருத்தனை பண்ணாதீங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு பிரியம், ஆண்டவர் எனக்காக இவ்வளோ செய்திருக்கிறார் அதனால நான் அவருக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவனுக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் அதை சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா என் பிள்ளை எனக்கு செய்கிற ஒரு காரியம், என் மனவாட்டி எனக்கு செய்கிற ஒரு காரியம் அப்படின்னு அவங்க அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டி இந்த பொருத்தனை செய்துட்டு நம்ம சில நேரத்தில் அதை மறந்துடுறோம்ல ஆண்டி. ஆமாம். ஸோ அது மறந்தே போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆண்டி ஆகும்? ஒரு வேளை ஆவியானவர் நினைப்பூட்டுவார் சில நேரத்தில். நீங்கள் கத்தருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக எங்கேயோ ஆவியானவர் வந்து அதை நினைப்பூட்டுவார். தேவன் அதை வந்து நிச்சயமாக நினைப்பூட்டாமல் போக மாட்டார். நினைப்பூட்டும் போது அதை நிறைவேற்றிருங்க. மறந்தே போயிட்டீங்க, ஆண்டவரே உங்களுக்கு திரும்ப நினைப்பூட்டலைன்னா அவரே மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம், விட்டுருங்க. அதுக்குன்னு மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் மறந்துட்டேன் அதனால் நான் செய்யலைன்னு சொல்லி சாக்கு போக்குகள் ஒருபோதும் வந்து தேவன் முன்பாக நம்ம கொண்டு போகக்கூடாது. பிகாஸ் காட் இஸ் அ ட்ரூ காட். அவருக்கு எல்லாமே அறிந்தவர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நான் வந்து ஏதோ ஒரு காரியத்தை என் உள்ளத்தில் சாக்கு போக்கு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வந்து மறைச்சி போகலான்னு நினச்சா நிச்சயமாக என்னையே தான் நான் ஏமாற்றிக்கிறேனே தவிர தேவனை நான் ஏமாற்றவே முடியாது. ஸோ உங்களுக்கு சூழ்நிலைகள் இருந்தால் செய்யாமல் போகாதீங்க. மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஆவியானவர் கட்டாயமாக நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டும் போது செய்யுங்க. அப்படி சப்போஸ் தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டவே இல்லை, மறந்தே போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, பட் அதுக்குன்னு மறந்த மாதிரி நடிக்கவும் செய்யாதீங்க. தேவனுக்கு பொருத்தனை செய்கிறது கட்டாயம் இல்லை, அது வந்து ஒரு மனுஷனுடைய ஃப்ரீவில்ல இருந்தால் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவன் எங்கேயும் கட்டளை போடலை, பொருத்தனையை நீ வந்து செய் அப்படின்னு சொல்லலை, பொருத்தனைகளை செலுத்துன்னு தான் பைபிளில் இருக்குது. அப்போ பொருத்தனை யார் செஞ்சா? நான் தான் பண்ணேன். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்த பொருத்தனையை கொண்டாந்து செலுத்துன்றார். ஸோ பொருத்தனை செய்து செலுத்தாமல் இருக்காதீங்க. பொருத்தனை செய்வதற்கு முன் 10 தடவை யோசித்து பொருத்தனை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பொருத்தனையை சார்த்து தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறதில்ல. அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஏற்கனவே நமக்கு சிலுவையில் அருளப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்குது. ஸோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாத்தியம் இல்லை. அவர் கொடுத்துருக்கிறத தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர புதுசாக நீங்கள் ஒன்றை வந்து அவரை வலுக்கட்டாயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஏன்னா இன்னொரு காரியம் நான் சொல்லிடுறேன், பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கல, ஒருத்தன் மீனை கேட்டால் ஆண்டவர் பாம்பை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் நம்ம பொருத்தனைகளே இந்த மீனுக்கும் அப்பத்துக்கும் பதிலாக கல்லுக்கும் பாம்புக்குமா இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து அது நிறைவேற்ற மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து தேவையில்லாத ஒன்று, இவங்க வாழ்க்கையில் என் சித்தத்துக்கு புறமான ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்ற போகிறது இல்லை. ஸோ ரிமெம்பர், பொருத்தனைகள் அப்படின்றது வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனை அல்ல.
ஆனால் பொருத்தனைகளை நீங்கள் மன உற்சாகமாக தேவனுக்கு செய்கிறதுல தவறும் இல்லை. முக்கியமானது என்னென்னா, பொருத்தனை செய்தால் அதை கடைப்பிடிங்க, நிறைவேற்றுங்க. பொருத்தனை செய்வதற்கு முன் யோசித்து பொருத்தனை செய்யுங்கள். ஓகே ஆண்டி. ஸோ இன்னைக்கு அந்த கேட்ட கேள்விகளுக்கான பதில் நிச்சயமாக வந்து வியூஸ் பெற்றிருப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ தீபா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேள்விக்கான பதில் வந்து இன்னைக்கு ஆண்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசப்பாவை மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய ப்ரோக்ராமில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபா. சைனிங் ஆஃப்.